ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா, ஒரு பேய் ட்ராமா பார்க்க போகிறோம். ஆனால் கடைசியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ அது என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரியும். எடுத்தனா ஒரு 4 பொண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த பேயை வர வைக்கிறதுக்கு ஒரு கேம் விளையாடுவாங்கள்ல, அந்த கேம் விளையாண்டுருக்காங்க. நடுவில் ஒரு பெண் வச்சு அது வந்து பெண் ஃபேரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பெண் ஃபேரி வான்னு சொல்லிட்டு 4 பேரும் அந்த பெண்ணை பிடிச்சிட்டு அந்த பேயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. நைட்டில் அங்கே வந்து பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சும்மா கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க. அப்போ இவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு ட்ரூத்து சொல்லணும். ஒருத்தர் வந்து என் பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த ஊரில் சேஃபாக இருக்கான் அப்படின்னு ஒரு ட்ரூத்து சொல்கிறா. இன்னொருத்தி என்ன பண்ணுறா, நியூக்ளியர் வந்து கடற்குள்ளே கொட்டுறாங்கன்னு சொல்கிறா. இந்த மாதிரி 4 பேரும் 4 விதமாக சொன்னோன்னே பார்த்தா ஒருத்தி கண்ணுக்கு அந்த கண்ணாடி கிட்ட ஒரு பேய் இருக்க மாதிரி இருக்குது. அவள் பயந்துட்டா. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு கண்ணெல்லாம் வெள்ளையாக ஒரு பேய் இருக்குது. ஐயோ பேய் சொல்லிட்டு அந்த கேம்லேருந்து கையெடுத்துட்டா. என்ன பண்ணுற, ஐயோ எனக்கு பயமாக இருக்காங்க, ஏதோ ஒரு உருவம் இருக்குது பாருங்க அப்படிங்கிறா. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, லூஸ் மாதிரி விளையாடாது, இந்த கேம் விளையாண்டதில் உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி வா உட்காரு விளையாடாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படின்னு. அங்கேருந்து ஐயோ இங்கே பாரு இவ கையை எடுத்துட்டா, பேய் கேமில் இடையில கையை எடுக்கக்கூடாது, இவன் மறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதட்டமாயிடுறாங்க. இவ வேறு ஏதோ பார்க்குறேன்னு சொல்கிறா. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது சொல்லி சரி நானும் போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதில் ஒருத்தி மட்டும் அந்த வீட்டுக்காரி மட்டும் இருக்காங்க. இருந்துட்டு சரி எல்லாம் போயிட்டாங்க, நம்மளும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது லைட் ஆஃப் பண்ணால் அந்த கண்ணாடி கிட்ட அந்த தூரமாக என்னமோ நிற்கிற மாதிரி இருக்குது. கண்ணாடியோ பயந்துட்டு லைட்டை போடுற உருவம் இல்லை. திரும்ப லைட் ஆஃப் பண்ணால் அந்த உருவம் வந்துடுது. திரும்ப லைட் போட்டால் அந்த உருவம் இல்லை. என்னடா சொல்லிட்டு திரும்ப லைட் ஆஃப் பண்ணுற பேய்கிட்ட வந்துருச்சு. மூஞ்சிக்கிட்ட திடீர்னு அப்படியே பயந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுற, அந்த பேய் வந்து அவன் கழுத்து பிடிச்சி நெருக்குது. ஆனால் நமக்கு வந்து அந்த பேய் இல்லாத இடத்துல காமிக்கிறப்ப அவளே வந்து 2 கையை வச்சு நல்லா இருக்குன்னு இறுக்கி செத்து போயிடுறா. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஆகி நாக்கை தொங்க போட்டுட்டு அப்படியே உட்காந்த மாதிரி கையெல்லாம் விருத்து போய் செத்து போயிட்டா. அடுத்த நாள் எல்லாம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம். சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டெத்தே நடந்ததில்லை. தன்னைத்தானே கழுத்தை வச்சு கொண்டுட்டு யாருமே செத்து போகிறதுக்கு பாசிபிளே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் போய் ஒரு இடத்துல வந்து கையை வச்சு நல்லா அமுக்குனீங்கன்னா உங்களால் முடியுமா? கொஞ்ச நேரம் முடிப்பீங்க, வலி வந்தோன்னே கை எடுத்துருவீங்க. அப்போது இந்த பொண்ணு எப்படி டெத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்போ தாங்க நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ்மேன், அதாவது அந்த பேய் தான் ஹீரோயின்னு, அந்த போலீஸ்காரர் தான் நமக்கு ஹீரோ. சரிங்களா? இப்போ அவர் வராங்க. வந்துட்டு என்னாச்சு தான் தெரிஞ்சுதா? இல்லை சார் இந்த மாதிரி டெத்து பாசிபிளே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சூசைட் தான் பண்ணியிருக்கு. கழுத்து நெரிச்சு அதுவாக கொண்டு இருக்குது. உடம்புல வேறு எந்த காயும் இல்லை. கழுத்து மட்டும்தான் போய் இந்த மூல நரம்பெல்லாம் பாதித்து செத்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இப்படி டெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தடயங்கள் கிடச்சின்னு சொல்லி எடுத்து பார்த்ததில்ல. அந்த பொண்ணோட ஃபோன் கிடச்சிது. அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு அந்த பேய் உருவம் தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. அவருக்கு இன்னும் தோணுது, கண்டிப்பாக இது ஒரு பேயோட வேலையாக இருக்குமா? ஏன்னா கதை உள்ளே சாத்தியிருக்கு. அந்த பொண்ணு தன்னைத்தானே சூசைட் பண்ணி கழுத்து நெரிச்சு செத்து போயிருக்கா. அதுக்கு பாசிபிளே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவ் எவில் எனர்ஜி தான் வந்து இதுக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட கலரில் எல்லாம் புதைச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், அந்த பொண்ணோட அம்மா, நம்ம போலீஸ்கார் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்குது. என் பொண்ணு இப்படி பாதியில் போயிட்டாலே, நீங்களாம் இருந்து இப்படி பண்ணிட்டுன்னு அழுகுறாங்க. அப்புறம் அந்த டிடெக்டிவ் பார்த்து, நீங்கள் தான் டிடெக்டிவா, என் பொண்ணு வந்து கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டா, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பாசிபிள் இல்லைம்மா, சூசைட் தான் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இந்த கேஸில் ஏதாவது துப்பு கிடைக்க நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு அம்மா, நீங்கள் 3 பேர் தானே அங்கே இருந்தீங்க, நீங்கள் தான் அங்கேருந்து போயிருக்கீங்க, உங்ககிட்ட நான் வந்து விசாரிக்கணும். ஐயோ இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களும் ஒன்றும் பண்ணல, நீங்கள் கொலைப்படி எங்கள் மேலே போட்டுறது இங்கே கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து இந்த கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும், இல்லாட்டி நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, நான் கேஸை முடிச்சுடுவாங்கிறாங்க. ஐயோ வேண்டாம், என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணின்னு கேட்டதுக்கு திரும்ப அந்த கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தா அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அவன் அந்த பொண்ணுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறான். நான் அந்த பொண்ணோட மாமா அப்படிங்கிற. என்னது மாமாவா? ஆமான்ட்டு பார்த்தா அவன் பேய் ஓட்டுறான். கையில் ஒரு பெரிய சக்கரை மாதிரி இருக்குது. அதை வச்சு பார்த்தா அவங்க ஒரு எவில் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த 3 பேர் கிட்ட தான் காமிக்குது. உங்களை சுற்றி பேய் இருக்குது. என்னது பைத்தியம் மாதிரி பேசாதடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இவளை கொன்று அதே பேய் தான் உங்களை சுற்றி இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதை உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னாங்க. நீ பொய் சொல்கிறாய், இப்படி ஒரு மாமா இருக்குது நான் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீ மாமாவே இருக்க முடியாது, எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீ வந்து எங்களை நீ ஏமாற்ற பார்க்குற, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னோன்னே சரி நான் போகிறேன். ஆனால் இந்த ஷீட்டு ஒரு மந்திர ஷீட் இருக்குல்ல, அது 3 ஷீட்டு வந்து கொடுக்குறாங்க, இது பத்திரமா வச்சுக்கோங்க, இது வச்சுட்டுனா அந்த பேய் எடுத்து உங்களை காப்பாற்றினோன்னே என்ன இது கொடுத்து காசு கொடுங்க வாக்குறியான்னு சொல்லிட்டு துரத்தியோட பார்க்குறாங்க. ஆனால் அதில் கூடுதல் ஒருத்தி பயந்தவ இருக்கா. அவள் வந்து கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. அப்போ காசு எவ்வளோ வேணும்? நீ தப்பாக நினச்சிட்டிங்க, நான் காசுக்காக எதுவும் பண்ணுறதில்ல, இந்த பேய் இருக்குது நீங்களா தெரிஞ்சு என்கிட்ட வரீங்கன்ட்டு அவன் போயிடுறான். அப்புறம் வாங்க போகலான்றதுக்கு போலீஸ்காரங்கிட்ட திரும்ப கம்பல் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், திரும்ப அந்த கேமை விளையாடணும்.
நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஹெல்ப் பண்ணலாட்டி நம்ம மேலே கொலைப்பள்ளி போட்டு என்ன பண்ணுறது, நமக்கு வேறு இந்த பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவள் சித்தது மருவமாக இருக்குது, அதனால நம்ம இவன் சொல்கிறத கேட்போன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சொல்லுங்கள் நாங்கள் ஹெல்ப் பண்ண கேட்டு திரும்ப அந்த கேம் நம்ம விளையாடணும். அந்த பேய் உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட நம்ம கேட்கணும். ஐயோ திரும்ப எங்களால் கேம் விளையாட முடியாதுப்பா, எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, திரும்ப இந்த கேம் விளையாட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி 3 பேரும் முடியவே முடியாதுங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை கண்டிப்பாக விளையாண்டதே ஆகும்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து பெண் ஃபேரி ஐ எம் யுவர் பாஸ்ட் லைஃப், நான் ஒரு ப்ரெசன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மாதிரி சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறாங்க. பெண்ணில் கை வச்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த 4 பேருமே அந்த சிவப்பு கலர் பேய் தான் இருக்குது. பார்த்துட்டு சிரிக்கிறா, என்ன நீ தான் பெண் ஃபேரி? ஆமாம் நான் தான் எதுக்கு கூப்பிட்டேன், அவளை கொலை பண்ணது நீ தான் கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு கை நேராக நோக்கு போயிடுது. பார்த்தா அந்த நிமிஷம் நீ கொலை பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்குறாரு. அவள் இல்லைன்னு சொன்னோன்னா அப்படி பட்டன் பேயில தெரிச்சு போய் விழுகிறாங்க. என்னாச்சு இங்கே பாரு, அவள் நோன்னு சொல்லியிருக்கு, அவள் கொலை பண்ணல, அப்போ தற்கொலை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்களால் நம்ப முடியாதுப்பா, பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரச்சிட்டு வாங்கினால வந்து ரொம்ப பயந்துட்டா. நீங்கள் போங்க, நீங்களாம் இங்கே இருந்தீங்கன்னா அந்த பேய் வந்துடும், எல்லாம் உங்களால் தான், இப்போ இருக்கு திரும்ப பேய் கூப்பிட்டீங்க, நீங்கள் எல்லாம் எவ்வளோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வீட்டு விட்டு திறந்து வாசலுக்கு கூப்பிட்டு போய் கதவை சாத்திடுறா. அவள் பயந்துட்டு என்ன பண்ணுறா, கதவுல ஒட்டுறா, அந்த சைடு மேலே போய் ஒட்டுறா, எல்லா பக்கம் ஒட்டிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டா. அந்த கதவுல வந்து பேய் சவுண்டு வர மாதிரி கேட்குது. அந்த கதவுலேயே போய் ஒட்டிட்டு ஓரமே உட்காந்துக்கிறா. கதவு தட்டுற மாதிரியே இருக்குது. அந்த ஷீட் வந்து அப்படியே வெளிச்சமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அமைதியாயிடுச்சு. அப்பா பேய் போயிடுச்சு, இனி எந்த வித நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பேய் வந்து கையில் வைக்குதா. நீ என்ன ஒன்று பண்ணிடாத, என்னை விட்டுற ப்ளீஸ், தயவு செய்து என்ன விட்டுன்னு சொல்லி பயப்படுறா. இப்போ இன்னும் பற்ற வைக்கிறேன் பான்ட்டு பற்ற வைக்கிறா. அந்த நெருப்பு அவளை அப்படியே ஃபுல்லாக பற்றிட்டு எரியுது. அவள் அப்படியே எரிஞ்சு போயிடுறா. அந்த பெண் ஃபேரி பேய் வந்து பார்த்து சிரிச்சிட்டு அது போயிடுது. காலையில் வந்து அதே டீம் தான் வருது. வந்து பார்த்துட்டு ஐயோ என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாலான்ட்டு ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறாங்க. நான் அவளை பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்க்கக்கூடாது நம்ம போலீஸ்கார் சொன்னாலும், இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னோன்னா பார்த்தா கருன்னு கரிஞ்சு போயிருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படி இருக்கா, என்ன அவளுக்கு அப்படின்றதுக்கு தன்னை தானே தீப்பத்தை வச்சுட்டாங்க. ஆனால் இதில் என்ன அதிசயம் தெரியுமா, வீட்டில் ஒரு பொருள் சேதாரமாகலை, அவங்க மேலே மட்டும்தான் தீப்பட்டிருக்கு. அவங்க அப்படியே ஃபுல்லாக கருகி போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இது அந்த பேயோட வேலையை தான் இருக்குதுன்னு தோணுது அப்படின்னுங்கிறாங்க. அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஐயோ எப்படியாவது கிட்டேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் யோசிச்சுட்ருக்காங்க. பயந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த சாவலியும் நம்ம ஹீரோவுக்கு செல்ஃபோன் தான் கிடைக்கிது. கண்டிப்பாக பெண் ஃபேருக்கு இதில் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா இதுக்கு 2 வீட்டில் வந்து பயந்துடுச்சு. கூட இருந்து ஒருத்தர் ரொம்ப பயந்துட்டா, என்ன கொலை பண்ணாதான்னு சொல்லிட்டு பயந்து நடங்குறா. வந்துட்டு ஐயோ நீ நர்வஸ் ஆகாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேர்ந்து சாகாதங்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, அவங்க 2 பேரையும் கொன்ன மாதிரி நம்மளே கொண்டு வருவாங்க. நீ மீன் என்ன சொல்கிற? ஆமாம் கோஸ்ட் கண்டிப்பாக பேய், அது நோவ பயதான், அவள் தான் அப்படிங்கிறாங்க. அவள் தானே, நீ எப்படி சொல்கிற? கண்டிப்பாக அவள் தான் கோஸ்டாக இருப்பான், அன்றைக்கி பார்த்த மாதிரி அவளை மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம லோன் பே பண்ணலன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம். கண்டிப்பாக அவள் தான் செத்து போய் ஆவியாக வந்து நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறா. அவள் வந்து கழுத்தை பிடிச்சி கொன்னா, ஒருத்தி வந்து தீப்பற்ற வச்சான்ட்டு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஒரு லோனு கொடுக்கலைங்கிற காரணத்துக்காக ஒரு பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவளை வந்து ஒரு பாத்துட்டப்பில் படுக்க வச்சு கை காலில் கட்டி போட்டு ஒருத்தி என்ன பண்ணுறா, 7 நிமிஷத்துக்கு நீ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறேன், ஒன்றும் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, செத்துப்புறம் இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நிமிஷம் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற. அப்போ அப்படியே மயங்கிட்ட கண்ணில் மேலே போயிடுச்சு. பார்த்தியா கரெக்டாக எக்ஸாக்டாக டைமிங் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இன்னொருத்தி வந்து இந்த லைட்ரு, இவள் வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கினங்காட்டி இவள் கழுத்தை பிடிச்சா சாவு. இன்னொருத்தி வந்து எரிஞ்சத்தால அவள் தான் வந்து லைட்டரை வச்சு இவளோட ஒவ்வொரு முடியும் நான் பொசுக்கிற, அப்போ முடிக்கிறான்னு பார்ப்போன்ட்டு அவள் முடியை அப்படியே தீயில கருக வைக்க, கால் முடிய அப்படியே பயந்து எந்திரிச்சிட்டா. ப்ளீஸ் என்னை விட்டுன்னு அவ்வளோ கெஞ்சுறா. இவங்களும் முடியாது, நாங்கள் சொன்னதை நீ அக்செப்ட் பண்ணாதான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு தான் நினச்சி பார்த்துட்டு இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அவள் தான் நம்மளை வந்து கொலை பண்ண பார்த்துருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்குது, நம்ம எப்படியாவது காப்பாற்றிக்கணும்ன்ட்டு யோசிச்சிருப்பேன். ஞாபகம் வந்துருச்சு, மாஸ்டர் லீ அவர் தான் வந்து நம்மளை காப்பாற்றணும். அவர் எப்படி காப்பாற்றுவார்? அவர் அன்றைக்கி வந்து சொன்னார்ல, அந்த மந்திர காகிதமெல்லாம் கொடுத்தாரு, நம்ம அவர்கிட்ட போகலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே வரப்போ நம்ம ஹீரோ வந்துட்டார். ஆமாம் நீங்கள் எதுக்கு சுற்றிட்டு வந்துட்டுருக்கீங்க, நாங்கள் தான் அன்றைக்கே சொன்னோம்ல எங்களுக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இல்லை அந்த கேம் விளையாண்டது நீங்கள் 4 பேர் தான், 2 பேர் செத்து போயிட்டாங்க, அப்போ நீங்கள் 2 பேரும் சேஃபாக இருக்கணும்ல, அதுக்காக தான் பாதுகாக்கத்தான் நான் வந்திருக்கேன். இது வந்து ஒரு லொக்கேஷன் சிப்பு, இது வந்து கையிலே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து நான் உங்களை சேவ் பண்ணிடுவேன்றதுக்கு அவள் வந்துட்டு ஓ அப்படியா கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே கிளம்பிட்டீங்க, நாங்கள் ஷாப்பிங் போகிறோம், அதை கூட கொண்ட சொல்லணுமா?
நோ 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 நீங்கள் தாராளமாக போங்கன்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபோனில் அவங்க லொக்கேஷனே கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ இவங்க நேராக போகிறது பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிட்ட தான் போகிறாங்க. மாஸ்டர் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் எங்களை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் சொன்ன கோஸ்ட்டு எங்களை கொலை பண்ண வருது. ஆமாம், அது நோவாபாயோட கோஸ்ட்டு. நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க தான் நோவாபாய், அவங்களோட கோஸ்ட்டு. நீங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக திரும்ப உங்களை வந்து பழி வாங்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, 2 பேரை கொண்டுருச்சு, நாங்கள் சாக விரும்பலை. அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், இங்கே நாங்கள் உயிரோடு இருந்தால் போதுன்றதுக்கு அவளோட எலும்பை வந்து எரித்து சாம்பலை கொண்டு வாங்க, அப்போ உங்களை காப்பாற்ற முடியுங்கிறாங்க. ஐயோ அது எப்படி எங்களால் முடியும்? 6 மாதத்துக்கு முன்னாடி அவள் காணாமல் போயிட்டா, அப்போ அவள் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, அவளோட சாம்பலுக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னா கண்டிப்பாக அவளோட சாம்பலை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா 48 நாள் கழிச்சு அவளோட ஆத்மா காணாமல் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அவளை என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் உங்கள் சாவு உங்கள் கையிலன்னு சொன்னோன்னே நாங்கள் வரன்ட்டு போயிட்டாங்க. 2 பேரும் வெளியே பேசுகிறாங்க. இந்த ஆள் என்ன நோபை கூட தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவளோட அங்கிள் தானே, அப்போ கண்டிப்பாக இவனுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கும், இவனை நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னா இவனோட சீக்ரெட்ஸ் நமக்கு தெரியணும். சோஃபியா வந்து ஏதோ கண்டிப்பாக வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா, போய் பார்க்கலாம் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்த மந்திரவாதிக்கு வந்து எப்படி அவங்கள தெரியும்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது இவ வந்து லோன் பே பண்ணாதங்காட்டி அவளை கிளைண்ட்ஸ் கூட பெட்டில் எடுக்க அனுப்புறதுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவள் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அவள் சரின்னு சொல்லியிருப்பாள். அதுக்கு காரணம் இவன் தான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிச்சா இவள் வந்து கிளைண்ட்ஸ் கூட போக மாட்டேங்கிறா. எப்படியாவது அவளை போக வைக்கணும், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இவளோட ஃபர்ஸ்ட் வெர்ஜினிட்டி உனக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த வெள்ளிக்கறி வந்து அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஓகே நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஒரு 2 டப்பா இருக்குது, குடுவை இருக்குது. அதில் பார்த்தா ஒன்றுல தேள், இன்னொன்று பெரிய சைஸ் பூரா, அதை 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்தியே வருது பாருங்களேன். அது மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அவளை டார்ச்சர் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சிச்சி ஏன்னா இந்த அளவுக்கு இவங்க டக்குன்னு மூடி வச்சுட்டாங்க. ஐயோ என்ன இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது அவனு, அப்போ கண்டிப்பாக அவன் எவில் மாஸ்டர் தான் இருப்பான், அவனால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இப்போயே அவனை போய் இந்த வீடியோ அதெல்லாம் காமிச்சு அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது பார்த்துட்டு என்ன இவளோட காலேஜ் சம்மந்தமானது மட்டும் தான் இருக்குது, மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே சார், இந்த நோபைங்கிற பொண்ணு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு, அதனால மேபி காலேஜ் டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கலாம், நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கன்ட்டு அந்த ஆள் போகிறான். சரின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த கடத்துக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அம்மா அவள் எப்படி செத்து போனால் அவளோட பாடியெல்லாம் எங்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லுன்னு ஒருத்தி கேட்குறா. இல்லை நம்ம இது முன்னாடியும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீ நைட்டில் உனக்கு கெட்ட கனவுல வந்திருக்கோம்ல, அதான் நாங்கள் 2 பேர் சொல்லலை, நாங்கள் எப்படி கொண்டோம் எப்படி செத்தான்னு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அந்த மருந்து கொடுத்தான்ல நீ வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த மருந்து வந்து பூரானு அதெல்லாம் போட்டு மருந்து கொடுத்தாங்க, அதை குடிச்சிருப்பா வந்து அப்படியே பிளாங்க் ஆயிடுவா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சொன்ன மாதிரி கேட்பா. அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டு நிற்க வச்சு பாஸ் நீங்கள் சொன்ன ஆளை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு பணத்தை வாங்கிட்டு அவள் போயிடுவா. அந்த ஆள் பார்த்துட்டு வா உட்கார் சொல்லிட்டு இந்த குடின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்க வைப்பான். அவள் வாயை திறந்து முடியாட்டியும் குடிக்க வச்சுன்னா அவனுக்கு வாமிட்லாம் வந்துடும். வாமிட் வந்து உள்ளே வந்து அதெல்லாம் பூரங்கிறலாம் வெளியே வந்துடும். அப்புறம் பார்த்தா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது. சார் விட்டுங்க, அந்த மாதிரி பொண்ணுலாம் ரொம்ப கெஞ்சி கேட்குற அந்த ஆள் விடவே இல்லை. அவகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண கோவம் வந்து என்ன பண்ணுறா, இவ பாட்டில் எடுத்து அந்த ஆள் சொட்ட மண்டையிலே அடிச்சிடறான். பார்த்தா அவனுக்கு கோவம் வந்து கத்தி எடுத்து டப்புன்னு வயிற்றில் குத்திக்கிட்டே இருக்கு. அவள் செத்து போய் கீழே வந்துட்டா. ஐயோ செத்து போயிட்டான்னு அவன் பயந்துட்டு ஓடக்குள்ளே இதுக்கு 2 மினிக்கிங்களும் வந்துட்டு ஐயோ செத்து போயிட்டான்றதுக்கு ஆமாம் உடனே போலீஸ் கூப்பிட்டு என்ன ஆகுறது, நம்மளை தான் பிடிப்பாங்க, நம்ம லோன் மட்டும்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் பேக் கார்டில் போய் புதைச்சி வச்சுருவாங்க. இப்போ சொல்லுவா இவ, நல்ல வேலை நீ பண்ண, போலீஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நீ நல்ல கைண்ட் ஹார்ட் தான் உனக்கு, அதனால தான் அவளை அங்கே போய் புதைச்சிருக்க, ஆற்றுலையோ குளத்துலையோ போட்டிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஆளை பார்க்க போகிறாங்க. காலேஜில் வேலை செய்ய ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க போகிறாரு. நான் ஒரு டிடெக்டிவ்னு சொன்னோன்னே நோபாயை பற்றி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி யார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு 6 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போய் செத்து போயிட்டா. பேயா வந்து 2 பேரை கொண்டுட்டா, இன்னும் 2 பேரை நாங்கள் காப்பாற்றணும், அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் முடியுங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய டிடெக்டிவ் பேயெல்லாம் நம்புறீங்களான்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. இதனால் வரைக்கும் நான் பேய் நம்புறதில்லை, ஆனால் இப்போ சமீப காலமாக நடந்த பிரச்சனை நானே பேயை நம்புகிறேன், கண்டிப்பாக நீங்கள் அவளை பற்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் அவளை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க.
மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டா. அவள் வந்து குழந்த ரொம்ப ஹார்டான லைஃப் அவளுக்கு. அவங்க அம்மா பல வருஷமாக உடம்பு சரியாமல் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளான வாழ்க்கை அவளுக்கு. எவ்ரி வருஷமும் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் டியூஷன் ஃபீஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால் பார்ட் டைம் ஒர்க் போய் மணி கூட ஏர்ன் பண்ணி அன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டு கூட கொடுத்தா அப்படின்னாங்க. சரி அவள் எதுக்கு மணி கடை வாங்கினா, லோன் மூலமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, கடைசி டைமில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இறந்து போயிட்டாங்கல்ல. அப்போ ஒழுங்காக படிக்கல, அதனால் ஸ்காலர்ஷிப் கட் ஆயிடுச்சு. கடைசி டியூஷன் ஃபீஸ்க்காக அவள் வந்து போய் லோனுக்கு அப்ளை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்து இப்போ இவங்க தான் லோன்காரி இவங்கெல்லாம். மேடம் நீங்கள் வந்து லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி வாங்கன்னு வந்தேன்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா வாங்க உங்களை மாதிரி அழகான காலேஜ் பொண்ணுகளுக்காக தான் நாங்கள் பியூட்டி லோன் கொடுக்குறோம், நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓ அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு ரேட் எவ்வளோ லாங் டைம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டோன்னே, வந்துட்டு அந்த பொண்ணும் ஒரு நாளைக்கு 0.0% தான் வட்டி, நீங்கள் 3 மாதத்தில் அந்த வட்டியோட அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக மேற்கொண்டு படிக்கலான்றதுக்கு, ஓ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ஆஃபர் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு, அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு, ஓகே ஐடி கார்டை காமிக்கிறேன், இப்படி ஃபோட்டோ இல்லை நேக்கட் ஃபோட்டோ அப்படிங்கிற. அவளுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. இருந்து நேக்கட் ஃபோட்டோ ஆமாம், நீங்கள் சப்போஸ் நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட நேக் ஃபோட்டோ வந்து நீங்கள் பணம் கொடுக்காத அந்த டைமில் நாங்கள் வந்து வெளியே விட்டோன்னு சொல்லி உங்கள்கிட்ட பணத்துக்கு கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இல்லை இதில் என்னால் முடியாது, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எனக்கு 18 வயசு தாச்சு, நான் எப்படி நேக்கட் ஃபோட்டோலாம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறப்போ அவள் அப்படியே மனசை மாத்திரா. இங்கே பாருமா, ஏற்கனவே டியூஷன் ஃபீஸ் எப்படி கட்டுவேன், ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஃபெயில் ஆகிட்டுன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, படிப்புனா அதிலே செத்து போயிடுவாங்க. இப்படி என்ன நாங்கள் இது ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் மாதிரி தான், நேக்கடு ஃபோட்டோஸ் மட்டும்தான் கேட்போம், அது வெளியிட விட மாட்டோம், எங்ககிட்ட பத்திரமா இருக்கும், நீ காசு கொடுத்துட்டுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ கொடுத்துடுவோம், எங்களோட சேஃப்டிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே, அவள் வேண்டாம் வெறுப்பாக அங்கே போய் நின்று அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஃபோட்டோ கொடுக்குறா. இவளுக்கு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் 3 மாதம் கழித்து அவள் பணம் கொடுக்க வந்துடுறா. வேற ஒருத்தி தான் இருக்கா. பணத்தை கொடுத்துட்டு, நீ பணம் வட்டியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொடுக்குறா. பார்த்துட்டு, என்னது இவ்வளோ பணமா, நீ ஒழுங்காக ஷீட்டை பாரு, ஒரு நாளைக்கு 0.8னா ஒரு மாதத்துக்கு வந்து 370% கொடுக்கணும், அப்போ கணக்குப்படி பார்த்தா 50,000, நீ ஏன்னா 8,000 தான் கொண்டு வந்திருக்கு, 41,000 நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொன்னால் அவளுக்கு ஷாக் ஆகிடுது. இல்லை நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, ரொம்ப சீட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஓவர் சீட்டு, இதனால் ஒத்துக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு பண்ண போகிறப்போ, நீ தாராளமாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, உன்னோட நேக்கடு ஃபோட்டோஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு சொன்னதுக்கு அவள் ஷாக் ஆகிட்டா. நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துரும். என்னது இந்த அளவுக்கு லோன் கொடுத்து ஏமாத்துறாங்கன்னு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடும். இப்படிலாம் இதுக்கு உங்கள் காலேஜில் அலோவ் பண்ணுறீங்க, நல்லா படிக்க வேண்டிய பொண்ணு வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு, சத்தியமாக எனக்கு எப்போ நடக்கும்னு தெரியாது சார், அவள் என்கிட்ட காசு கேட்டா, ஆனால் அந்த டைம்னால காசு கொடுக்க முடியல, ஆனால் அவளை வந்து கம்பல்சரி பண்ணி ப்ராஸ்டியூட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக். என்னது ஃபோர்ஸ்டு ப்ராஸ்டியூட் அப்படின்னு அவரு கத்துறாரு. ஆமாம் சார், இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா என்னோடய பொருட்களை வித்தாவது நான் அவளுக்கு காசு கொடுத்துருப்பேன், நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி ஆச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக சுட்டு கொல்லணும், எதுக்கு தான் இப்படி இருக்காளுன்னே தெரியல, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்களா, காலேஜே இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டு இருக்கிறப்போ ஒரு இது வருது, ஃபோனில் வந்து அலாரம் அடிக்குது. பார்த்தா அவளுக்கு 2 பேரும் வேறு இடத்துக்கு போகிறதெல்லாம் காமிக்குது. ஓ இதுக்கு அங்கே போகிறாங்க பேக்யார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமாக போகிறா. அவளுக்கு 2 பேரும் அந்த பணத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு அந்த கத்தி கம்பளை வச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போய் அந்த இடத்த தோண்டி எடுத்து அந்த பணத்தை எரித்து சாம்பலாக்கணும், இதுதான் அவங்களோட திட்டம். ஆனால் பகலில் சன்லைட்டில் தான் பண்ணணும், கொஞ்சம் சூரியன் மறைஞ்சாலும் அந்த பேய் வந்து தாக்கிரும். அவங்க வந்து தோண்டி எடுத்து அந்த பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. அப்போவே அதுக்கு மேலே பெட்ரோல் ஊற்றி அதை எரிக்கவும் செஞ்சுட்டாங்க. நம்ம ஹீரோ லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டு வராரு. இவங்க அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போகிறப்போ வானம் இருட்டிட்டு வந்துருச்சு. இருட்டிட்டு வந்தால் பேயோட சக்தி அதிகரிக்குமா, உடனே காருக்குள்ளே வேகமாக ஓடுறாங்க. அந்த ஆஷ் வந்து கீழே விழுந்துருச்சு. விழுகிறப்ப பார்த்தா அந்த பேயை பார்த்துட்டு 2 பேர் ஆஷ் அப்படியே போட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐயோ என்னாச்சு, அவள் திரும்ப வந்துட்டா, நம்மளை கொல்ல போகிறா, சீக்கிரம் இங்கிருந்து போ, நம்ம மாஸ்டர் கிட்ட போனால் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுச்சா, எங்கே தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்களோட ஆஷ் இருக்குது. அந்த ஆஷ் எடுத்துகிட்டு நோபையோட ஆஷு நம்ம வீட்டில் கொண்டு பத்திரமா வச்சுக்கலாம், அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க திரும்ப வந்து பார்த்தா போன காரு திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகி திரும்ப அங்கேயே வந்து நிற்குது. அவங்களுக்காக பயம் முடிச்சிச்சு. ஐயோ ஏடா திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டுமே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு ஒரே பயம். அவங்க போய் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த சாமலை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு, நீ நோபையோட சாமான் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, இங்கே நீ பத்திரமாயிரு, உன்னோட சாவுக்கு கண்டிப்பாக நான் நீதி வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே பார்த்து பத்திரமா இருக்கணும், குட் கேர்ளாக இருக்குன்ட்டு போகிறார் அவர். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இவனை நம்பலாமா வேண்டாமான்னு யோசனை. அதுக்கப்புறம் அந்த குராமியாக இருக்காங்க, அவன் வந்து இந்த பொண்ணுங்க வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்படி ஃபெயில் ஆகிட்டாங்களே என்ன பண்ணு யோசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பேய் வந்து வந்துட்டு அங்கே கூட ஒரே சண்டை. அந்த போர்ஷன் வந்து லவ் போர்ஷன், அந்த பூரான்லாம் போட்டு கொடுத்தாங்களா, கொடுத்து
கொடுத்து இவளை ரேப் பண்ணியிருப்பான் அந்த கிழமை. அதனால் திரும்ப உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை. நீ என்னையே கொலை பண்ண வந்திருக்கியா, நீ எவில் எனர்ஜி தான் இருந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது கையில் மந்திர கட்டடை கட்டி சுற்றி மந்திரம் உண்ட பேப்பரை போட்டு அதை அப்படியே சாட்டையால் வச்சு அடின்னு அடிப்பான். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்திருப்பான். பார்க்க வந்துட்டு அவன் கதவை தட்டினோன்னா அந்த ஒரு செகண்ட் கவனம் சிதறதில் அந்த பேய் பறந்து போயிடு. என்கிட்ட நீ தப்பிச்சு போயிட்டியா, எப்படி நீ என்கிட்ட கிட்ட வரேன்னு பார்க்குற, என்னை கொல்ல முடியாது, நான் சீக்கிரம் அழிக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. இவன் புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட இங்கே என்ன எதுவும் சாதாரணமாக கேட்டிருக்காங்க, இந்த கேஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மந்திர சீட்டை இதை எவிடன்ஸாக வச்சு நான் வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் நிறைய பேர் இதே மாதிரி கொடுத்துருக்கேன், இதுக்காக என்னை வந்து விசாரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோமா பேசினா ஓகே. அங்கேருந்து நம்ம ஹீரோ போயிடாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது வில்லியை காமிக்கிறாங்க. அவள் வந்து குளிக்கிற இடத்துல நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த மாஸ்டர் லூ கிட்ட போனியா, நம்ம இது எல்லாருமே சொதப்பிட்டோம், எப்படியோ செட் பண்ணிட்டு நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம ஏதாவது பண்ணணும், அப்போ நம்ம அவர்கிட்ட காப்பாற்ற முடியும்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கண்ணாடியில் பார்த்தா பேய் தெரியுது. அவள் பயந்துட்டு போகிறக்குள்ளே நம்ம கரண்டெல்லாம் போய் பேய் வந்துருச்சு. பார்த்தா அந்த அதே பாதட்டப்புக்குள்ளே இருக்கா, நடுவில் இருக்கா. நோ பை ப்ளீஸ் என்னை வேண்டாம் விட்டுரு கேட்குறாங்க. அவள் வந்து நானும் அன்றைக்கி இப்படி தானே கெஞ்சினேன், இந்த கரண்ட் ஷாக்கு நல்லா இருக்குமாமே, கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 சைடு அவள் நிற்க வச்சு கரண்ட் ஷாக் கொடுத்தா அப்படியே கீழே விழுந்து நொர கள்ளி செத்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து அப்போ சந்தோஷமான சிரிப்பு நம்ம பேய்க்கு. நம்ம அடுத்து நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் அந்த சாம்பல்கிட்ட பேசுகிற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எந்த பதிலும் வரல. சரி நம்ம பேயை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த திரும்ப பென் ஃபயர் கேம் விளையாடுறப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. பின்னாடி கை வச்சா திரும்பி பார்த்துட்டு கம்மில் இருங்க, நான் முக்கியமான வேலையாக இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பேய் நீயே வந்துட்ட அப்படின்னு. நீ தானே என்ன ஒன்றும் பண்ணிடாத, நீ தான் என்னை கூப்பிட்டேன், என்னை எதுக்கு கூப்பிட்டேன், இப்போ இதுக்கு பயப்படுற, என்னை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே, நீ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் பரவாயில்லையா, ஓகேவா, எனக்கு எல்லாம் ஓகே, ஆனால் அவளை இது 2 பேர் நீ ஆல்ரெடி கொண்டுட்ட, நீ 2 பேர் எங்கிட்ட நீ கொடு, நான் உங்களுக்கு சட்டத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு நீ ரொம்ப லேட், ஆல்ரெடி ஒருத்தையும் நான் கொண்டுட்டேன் சரியா அப்படின்னு சொன்னா, ஏன் இப்படி பண்ணுற, மனுஷங்க உயிர்னா உனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு, அவனுக்கு கில்ட்டியாகவே இல்லைன்னு கேட்டதுக்கு இல்லை சந்தோஷமாக இருக்குது, அவங்க எனக்கு கொடுத்ததை நான் எனக்கு 100 மடங்கு கொடுக்குன்னு நினச்சேன், ஆனால் அவங்க பண்ண வழியிலேயே போய் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிட்டேன், என்ன பண்ணதை விட அவங்களுக்கு நான் கம்மியான தண்டனை தான் கொடுத்துருக்கேன், அடுத்து அவளே கொண்டுட்டா, எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை, நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னோன்னா, நீல ஒரு பேய், அவனை கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்ட்டு அவன் கத்திட்டு அவன் அந்த பேய் பார்க்க போயிட்டான். இவன் வந்து நைட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் டிடெக்டிவ் ஃபோன் பண்ணுறாரு, உனக்கு அறிவே இல்லையா, திரும்ப கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ முக்கியமான விஷயம், அவன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொன்னோன்னா அவள் அதிர்ந்துச்சு எந்திரிச்சு உட்கார்றா. ஐயோ அவள் செத்து போயிட்டாள், உடனே மாஸ்டர் லீயை போய் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு ஓடுறான். அங்கே போய் ஹெல்ப் கேட்குறா. நம்ம அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு, என்னால் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நேற்று அது வந்துச்சு என்னையவே கொல்ல பார்க்குது, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இவ உடனே அப்படியே மினிக்கி மாதிரி கிட்ட போயிட்டு இந்த வீடியோ பார்த்தா நீங்களே சொல்லுவீங்கன்னு சொன்னோன்னா, அந்த வீடியோவில் பார்த்தா அவளை வந்து ரேப் பண்ண வீடியோ இருக்குது, எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு கோமா கத்துறான். இங்கே பாருங்கள், எனக்கு அவகிட்ட இருந்து தப்பிக்கணும், உங்களுக்கும் அவளை கொல்லணும் தானே, அவனே சேர்ந்துக்கலாம், அவளுக்கு பதிலாக நீங்கள் அவளை தர ரேப் பண்ணிக்கிறது கூட எனக்கு தெரியும், அவளுக்கு பதில் நான் என்ன தரேன், உங்களுக்கு தேவையான பிள்ளை நான் வரேன்னு சொல்லிட்டு இவ பக்கா ப்ராஸ்டியூட் சரின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நான் அப்படியே மயக்கி இப்போ வா முதல்ல நம்ம பெட்டுக்கு போகல, எனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது, அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் நல்லா பார்க்க முடியும் சொன்னேன்னா பெட்டில் கூப்பிட்டு போய் அங்கே டிங்குன்னு ஆடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அந்த நோபை என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவள் கேட்டோன்னே இவ சக்கரத்தை கொடுக்குறா. இது வந்து 5 எவில் ஸ்பிரிட் மூலமாக லாக் பண்ணுற சிஸ்டம், இதை வச்சுட்டு நம்ம அவளை வந்து லாக் பண்ணிடலான்னு சொன்னதுக்கு இது முன்னாடியே பண்ணிக்கலாம், இல்லை அந்த குற்றம் யார் செஞ்சாங்களோ அவங்க பிளட் மூலமாக இதை பண்ண முடியும்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பேய் நம்ம ஹீரோவுக்கு சில கேஸில் ஹெல்ப் பண்ணுது. திரும்ப நேரடியாக போய் ஒரு பொண்ணு தூக்க போட்டிருக்கோம், அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேய் ஹெல்ப் பண்ணோன்னா 2 பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிட்டாங்க. சரி மேற்கொண்டு நம்ம அவளை பற்றி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு 2 பேர் போகிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கேஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு வந்து உடனே ஒரு எனர்ஜி சோர்ஸ் அவளை வந்து தாக்க வருது. இவள் அப்படியே பயந்துட்டு போகிறா. என்னன்னு சொல்லி போகிறக்குள்ளே பயந்து போயிட்டா. ஆனால் இப்போ இவங்க வந்தது எந்த இடம், நம்ம சாமியார் வந்து இந்த எவில் ஸ்பிரிட்டுக்கிட்ட கூட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் தானே அவங்களை என்ன பண்ணுற பாருறதுக்கு, இப்போ என்னோட சோலை இது 5 எனர்ஜி சிஸ்டம், இப்போ நான் அழிச்சிரும், எங்களே நீ கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறப்போ நம்ம ஹீரோ போய் தடுத்துறாரு. அவள் அப்படியே மறைஞ்சு போயிடுறா. பார்த்தா வீட்டுக்கு அவங்க 2 பேரும் நான் கொல்லாம விட மாட்டான் பாருன்னு திட்டி போட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த எனர்ஜி சோர்ஸ்லேருந்து அவள் வரவே இல்லை. அவள் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அதை பேசுது, எனக்கு வந்து அவங்க எனர்ஜி சோர்ஸ் 5 லாக்கிங் சிஸ்டம் மூலமாக என்னை கட்டி போட்டாங்க, என்னால் வெளியே வர முடியல, யாராலையும் பார்க்க முடியல, கட்டாயம் டைம்லேருந்து காப்பாற்றினாங்காட்டி நான் வந்து மறைஞ்சு போகாமல் இருக்கேன். இப்போ எனக்கு நிறைய எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும், நீ காலேஜ் பேஸ்மெண்ட்டுக்கு போ, அவங்க ப்ளே கிரவுண்டில் ஒருத்தர் இருப்பார், நைட்டு 12 மணிக்கு போய் அவரை பாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆஷி எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோ 12 மணிக்கு போய் பார்க்குறாரு. அது யாருன்னா இவங்க மூலமாக செத்து போனால் அவர் ஒருத்தர். அவர் அந்த காலேஜோட
காலேஜோட ப்ரொஃபஸர். நீங்கள் எப்படி செத்தீங்க? இவ்வளோ எப்படி தெரியும்? நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்துக்கிட்டதே இல்லை, செத்தக்கப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டோம். அவளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணேன். எனக்கு எனர்ஜி இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேலே மேலே நடக்கிறங்காட்டி பாசிட்டிவ் எனர்ஜியில் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நான் இங்கேயே இருந்துட்டேன். அவன்கிட்ட எனக்கு கேட்டப்போ நான் ஹெல்ப் பண்ணுறதா சொன்னேன். இப்போ தான் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி செத்தீங்கன்னு சொல்கிறாரு. இவங்க இதே இந்த லோன் விஷயமா இவரை பார்க்க போயிருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த காலேஜுக்கு இவங்க லோன் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அப்போ வந்து 8% வட்டிங்கிறங்காட்டி இவர் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபல் எல்லாம் ஓகே சொல்லியிருப்பாங்க. இவர் ஓகே சொல்லாதங்காட்டி அவர் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவள் அப்படி செடியூஸ் பண்ண வருவா. அவளையும் தட்டி விட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்க. கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ண முடியாமல் இதுக்கு மேலே இவர் இருந்தால் டேஞ்சர்னு சொல்லி இவருக்கு என்னை வந்து பார்ட்டின்னு சொல்லி வர சொல்லி ட்ரிங்க்ஸில் மருந்து கலந்து என்னை மேலேருந்து தள்ளி விட்டாங்க. அப்போ இந்த ப்ளே கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறங்காட்டி அதுக்கு அடியிலேயே என்னை புதைச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு லோனுக்காக இத்தனை பேர் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம். சரி, என்னோடய சக்தியை நான் அவளுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவரால் மேலே வர முடியும், நீ வந்து இவங்க எல்லாத்தையும் அழிச்சாதான் நம்மளால் வாழ முடியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த எனர்ஜியும் அதுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த ஆஷுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ கொட்டு போனோன்னே நம்ம நோபாய் வந்துட்டு வந்துடுவாங்க. ஐயோ முடியலனால முடியலையா, என்னாச்சு? அவர் வந்து ரொம்ப ஹை லெவல் நெகட்டிவ் எனர்ஜி, என்னால் தாங்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஒரு மேனோட பிளட் வேணும்ன்றதுக்கு நம்ம ஹீரோ கையை கட் பண்ணி அந்த குடுவை மேலே வந்து ரத்தத்தை விடுறாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ என்ன வேணும்? ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் இப்போ என்னால் முடியல, எனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு மேனோட உயிர் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே பாஞ்சிருவா. வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லாம் கிஸ் பண்ணி கொடுத்துட்டு பெட்டுக்கு போயின்னு சொல்லி பெட்டில் போய் அவளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ தான் நம்ம ஹீரோ தோல் மேலே கை போட்டு லைஃப்லேயே ஒரு பேய் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தவன் நானாக தான்ப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் அப்படியே திட்டுறா. இந்த தடவை சூப்பர் எனர்ஜி தான் இருக்குது, பேய் கூட நான் இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, சரி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற? நீ எதுக்கு அவங்க எல்லாத்தையும் கொண்டதுக்கு? நான் அவங்கள கொண்டல, எல்லாம் அவங்களோட விஷ் மூலமாக, பெண் ஃபேரி மூலமாக, அவங்க விஷ் மூலமாக தான் அப்படி நடந்துச்சு. கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? அவங்க 4 பேர் ஸ்டார்டிங்கில் அந்த விஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி பண்ணுறப்போ எல்லாரும் மனசுக்குள்ளே ஒருத்தி வந்து ஒவ்வொரு பேரையை சொல்லி இவங்கெல்லாம் சாகணும்னு சொல்லுவாள். இப்போ இந்த கடைசியாக இருக்கிற வில்லி 3 பேருமே சாகணும்னு சொல்லி பெண் ஃபேரிக்கிட்ட வேண்டியிருப்பாங்க. அதனால தான் நான் வெளியே வந்தேன். என்னால் இப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெண் ஃபேரியோட விஷயம் அவங்க நடந்துட்டுருக்கு, அவங்க 4 பேருமே பக்கா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவங்களுக்குள்ள இதுக்குள்ளேயே ஃப்ராடு, அத்தனை சுற்றி அனுபவிக்கணுக்காக 4 பேரும் சாகணும்னு சொல்லி பெண் ஃபேரிக்கிட்டே வேண்டியிருக்கீங்க 4. அதனால தான் ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டுருக்குது. சரி அதை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னே, லோன் விஷயமா முன்னே தான் என்னையுமே கொன்னாங்க, எனக்கு எவ்வளோ ஆசை கனவு இருக்குன்னு தெரியுமா, அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி விடு, எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி எவிடன்ஸ் கண்டுபிடிச்சி அவளை எப்படியாவது உள்ளத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லாரு. திரும்ப ஹீரோ கிட்டே போகிறப்ப கம்முனு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேலிடத்தில் அவனை வர சொல்லி இந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு அவள் வந்து வெள்ளிக்காரி வந்து அங்கேயும் ப்ரெஷன் பண்ணியிருப்பா. வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இவர் வேலைக்கும் போகல, ஆனாலும் இந்த கேஸ் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இவர் எல்லா பக்கம் சுற்றிட்டு இருப்பார். கடைசியாக அந்த மொட்டை நம்ம ஹீரோயினை கொண்டாந்து தெரியுமா, அவனையும் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. வந்து அவனையும் நம்ம நோவாபாய் மூலமாக அவனை உட்கார வச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கு பண்ணது நான் தான். வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு வந்து ஆளுகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நான் காண்டாக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன், அவங்க அந்த லோன் மூலமாக எல்லாம் பண்ணுவாங்க, லோன் கட்டாதவங்களும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்கே ஏதோ சவுண்ட் கேட்கும், ஆள் அடிக்க வந்துடுவாங்க. பேய் இதெல்லாம் போய் அடிக்கக்குள்ளே இவங்க இந்த தப்பிச்சு போயிடுவா. இப்படி தப்பிச்சு போயிட்டாங்களே என்ன பண்ணுன்னு கேட்டதுக்கு, என்னோட மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், நம்ம அவர்கிட்ட போனால் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், அங்கே போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவன் மாஸ்டர் இருப்பான். அவனுக்கு வந்து அவங்க குழந்தையெல்லாம் செத்து போயிருக்கு, அது பெரிய கதை, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பேசிட்டு ஓகே இவளை பற்றியும் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தைங்களை வந்து இந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க, அவங்களாம் இருக்கவே கூடாது, நீ எல்லாம் எவிடன்ஸ் பண்ணு, இந்த வீடியோ எவிடன்ஸ் பத்தாது, எல்லா எவிடன்ஸும் நீ கலெக்ட் பண்ணு, அப்போ தான் நம்ம அவங்கள கொல்ல முடியும்னு சொன்னதுக்கு ஓகே சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார்ன்ட்டு நம்ம ஹீரோ வெளியே வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்குது, இவர் நம்பலாமா, இவர் என்னமோ நம்பிக்கை இல்லை மேலே நம்பக்கூடாதுன்னு தோணுனதுக்கு, இல்லை இவர் ரொம்ப நல்லவர், நம்ம என்னோட ஆஃபீஸரோட டீச்சர் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நானும் என் டீச்சர் ரொம்ப நம்பினேன், கடைசியில் அவள் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தால், அதனால தான் நான் யோசிக்கிறேன்னு சொன்னதுக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம போய் ஒவ்வொரு ஆதாரமாக கலெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போவாங்க. அந்த லேடிக்கிட்ட பேசி அந்த லேடிக்கிட்ட பேசி அவள் சாவுக்கு எல்லோரும் காரணம், அவள் மாஸ்டரும் இங்கே தான் புதைச்சிருக்காங்க, நாங்கள் இது பண்ணணும், எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதியெல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு சர்ச் பண்ண ஆள் அனுப்புனா அங்கே வந்து பாடியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறப்ப தான் பார்த்தா 2 பேர் வந்து உங்கள் டிக்கியில் வந்து அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. பார்த்தா அது 2மே அந்த ஆளுக்கு தான் வந்து சொல்லு, பாத்தியா
நீ எங்களையே பகச்சிக்க பார்க்குறியா? அந்த ஆள் எங்களோட ஷேர் ஹோல்டர். எங்கள் ஷேர் ஹோல்டருக்கு தனியாக பேக் சைடில் இருந்து அவர் தான் எல்லாம் பார்ப்பார். அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? எங்களுக்கு நிறைய ஹை சொசைட்டி மெம்பர்ஸ் தெரியும். எல்லோரும் வீடியோவே எங்கிட்ட இருக்குது. எல்லோரும் எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணியாகணும். நல்லா ஒன்றும் பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்றான். இதே போய் அவனை ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிட்றாங்க. நம்ம ஹீரோயினை வந்து அடுத்து கூட்டு போக போகிறாங்க. ஜெயிலில் போய் பேசுகிறா, நீ இப்போ நீ வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணிட்ட, இனிமேல் உனக்கு இன்னும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. நீ எவனாலும் உனக்கு காப்பாற்ற முடியாது. இந்த பணம் திருநதுக்கு இந்த கேஸ் சம்மந்தமான எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க. அவளையும் போய் அந்த ஆத்மாவை இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே 3 நைட்டுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாகவே அழிச்சிருவோம். இனிமேல் எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. இனிமேல் இன்னும் நாங்கள் பெரிய பெரிய பணக்கார ஆகுவோம்னு சொல்லிட்டு போனோன்னே நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடும். ஐயோ நோப பையை காப்பாற்றணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருப்பார். உடனே என்ன பண்ணிடுவார், அங்கே சூசைட் பண்ணிக்குவார். இங்கே எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட அடைஞ்சிருவா. அந்த மந்திரவாதி வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு எங்களையே நீ கொல்ல பார்க்குறியா, இந்த நிமிஷம் நீ அழிய போடுன்னு சொல்லிட்டு மந்திரக்கட்டெலாம் போட்டு கட்டெலாம் போட்டு நெருப்பெல்லாம் இது பண்ணுறாங்க. கடைசின்னு பார்த்தா நம்ம மேலேருந்து நம்ம ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிடுவார். எல்லாமே தெரிச்சு போய் விழுந்துடும். அந்த சாமியாருக்கு ஒரே பிளட்டாக வரும். பார்த்தோன்னா அவனும் சொல்லுவான், என்னாச்சு, இங்கே என்ன பண்ணீங்க, நீ என்ன லூஸ் ஆனதுக்கு உன்னை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல, அதனால நான் அங்கே சூசைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோடய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்களை அழிக்கலான்னு சொல்லிட்டு இவளை வந்து அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸையுமே வந்து சொல்லிடுவாங்க. உடனே நியூஸுக்கெல்லாம் வந்துடும். மணிக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட கடன் கொடுக்க மாதிரி கொடுத்து 8% வாங்கி அவங்கள ப்ராஸ்டியூஷனுக்குள்ள அனுப்பி ஒரு மிகப்பெரிய கூட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம டிடெக்டிவ் பண்ணியிருக்காரு. டிடெக்டிவ் வந்து செத்தும் போயிட்டாரு. அது அவர் கேஸி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ் இருப்பார்ல அவனோட டீச்சர், அவன் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடுவான். அந்த மொட்டையனையும் கொண்டுருவாங்க, எல்லாரையுமே கொண்டுருவாங்க. கடைசியில் அவள் பைத்தியமாயிருவா. அவளே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு எல்லாமே இவ ஒருத்தி தான் காரணம், இவங்க 4 பேரும் இறந்து போயிட்டாங்க, அந்த பொண்ணும் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே மீடியாவில் பரபரப்பாக இருக்கும். நம்ம ஹீரோயினும் வந்து தனியாக இருப்பாங்க. அங்கன்ட்டு நம்ம தனி சோலவே நான் போயிடுவேன் நினச்சதுக்கு, நீ எதுக்கு தனி சோல போகிற, அதான் நான் இருக்கேனே, நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் தான் இருக்க போகிறோம், கவலைப்படாத, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு, இனிமேல் இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட அவங்க லவ் சீன் கட்டி பிடிச்சி அந்த சீன் முடிஞ்சு. கடைசியில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோபை பைத்தியமாக உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார். பார்த்தா அவங்க இத்தனையுமே ஹாலுசினேஷன் மூலமாக அவங்க வந்து பைத்தியத்தின் மூலமாக நாங்களும் 8 கேரக்டர்ஸ் அவங்களா உருவாக்கி, இது எல்லாமே மொத்த கதை அவங்களோடது. இதில் இந்த மொத்த கேஸ் உண்மை தான். ஆனால் இவளுக்கு வந்து அந்த மருந்து ட்ரக்ஸு அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தாங்காட்டி அவள் வந்து ஹாலுசினேஷன் போயிட்டா. அதாவது தானே யோசிச்சு கற்பனை உலகத்தில் வாழ்கிறது அதுதான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ இப்போ எப்படி இருக்கா அவளுக்குன்னு கேட்டதுக்கு, பரவாயில்ல, ஆனால் அவள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கேரக்டர்ஸ் அவளுக்குள்ளே இருக்குது. அவளே ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அந்த 4 அதாவது இப்போ என்ன நடந்துச்சு இது எல்லாமே இவள் சொன்ன கதைகள். ஒவ்வொரு கேரக்டராக பேர் வச்சு இது எல்லாமே அவள் பண்ணது தான். அந்த ட்ரக்ஸ் கொடுத்தங்காட்டி இவளுக்கு அப்படி இது ஆகிடுச்சு. உங்களை கூட டேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான்னு சிரிச்சோன்னா இதில் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா, எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, ஆனால் கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. அவங்க இந்த கேஸில் நீ இவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு இவள் மட்டும்தான் காரணம். இந்த பொண்ணு குணமாகுமா ஆகாதான்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ சான்ஸே இல்லை, மூளை நன்மை பாதிச்சிருச்சுன்னு இந்த பொண்ணு இப்படி தான் சொல்லணும். அவனுக்கே கஷ்டமாயிருது. கிட்ட போய் நோவ பை நீ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, அவங்க கல்பட்டு எல்லாமே செத்துட்டாங்க, இப்போ சந்தோஷமாக இடத்துக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவள் வந்து சிரிக்கிறாள். இதோட இந்த ட்ராமா முடிஞ்சு. பார்த்தீங்களா, காசுக்காக எந்த லெவலுக்கும் போக நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் ஆளுங்க இருப்பாங்க போல். அது இந்த கதை கூட எடுத்து காட்டுதாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு சூப்பரான ட்ராமாவோட நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.